முதலாக வீரப்பனார் கைது செய்யப்பட்டு பெங்களூரிலே வைத்திருந்த போது விசாரணைக்காக எடுத்து பூதிப்படுகாவிற்கு கொண்டு வந்து அவரை சித்திரவதைக்குள்ளாக்கியவர் டிஎஃப்ஓ சீனிவாசன். அந்த டிஎஃப்ஓ சீனிவாசனை மீறி பூதிப்படுகாவிலிருந்து தப்பித்தார் என்பது வரலாறு. அதுதான் முதல் தப்பித்தலும் அதுதான் கடைசி தப்பித்தலுமாகும் வீரப்பனார். வீரப்பனார் அவர்கள் முதலாக செய்த படுகொலை 17 வயதில் கருப்பண்ணனின் தம்பி பரமசிவத்தை தான். அந்த கருப்பண்ணனின் மூத்த தங்கை இன்னொருவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. ஆனால் கணவரோடு வாழாமல் வாளாவெட்டியாக கருப்பண்ணன் வீட்டிலே வசித்து கொண்டு அண்ணனுக்கு உதவியாக இருந்தவரை அவருக்கும் சோறு வடித்து போட்டிருந்த தங்கை மலையூர் மம்பட்டியானை ஆதரித்தது. ஏற்கனவே மலையூர் மம்பட்டியானுக்கு 2 மனைவிகள். ஊனாட்சியிலிருந்து வந்த பரமசிவம் கதையளந்து கொண்டு தன்னுடைய நண்பரோடு பேசி கொண்டு வருவதை அறிந்த வீரப்பனார், கருப்பணன் சொல்லுகிறார், வருகிறான் தீர்த்து கட்டு என்று சொல்லுகிறார். உடனடியாக வீரப்பனார் துப்பாக்கியை கருப்பனிடத்திலே கொடுத்து, உன் தம்பி நீயே சுட்டுக்கொள் என்று சொல்லுகிறார். அவருக்கு கைகள் உதறுகிறது, கால்கள் நடுங்குகிறது, உதடுகள் பேச மறுக்கிறது. இதயம் பலவீனமாகி பிடித்திருந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறக்கியம்பள்ளம் என்பது வீரப்பனாருடைய வாழ்வியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாகும். முதலாக வீரப்பனார் கைது செய்யப்பட்டு பெங்களூரிலே வைத்திருந்த போது விசாரணைக்காக எடுத்து பூதிப்படுகாவிற்கு கொண்டு வந்து அவரை சித்திரவதைக்குள்ளாக்கியவர் டிஎஃப்ஓ சீனிவாசன். அந்த டிஎஃப்ஓ சீனிவாசனை மீறி பூதிப்படுகாவிலிருந்து தப்பித்தார் என்பது வரலாறு. அதுதான் முதல் தப்பித்தலும் அதுதான் கடைசி தப்பித்தலுமாகும் வீரப்பனாருக்கு. அந்த டிஎஃப்ஓ சீனிவாசனைத்தான் பிற்காலத்தில் 1993களில் அந்த இறக்கியகல்லா என்று சொல்லக்கூடிய இறக்கியம்பள்ளத்தில் சுட்டு வீழ்த்தியது மட்டுமல்ல, செய்த பாவ வினைகளுக்காக கழுத்தையே அறுத்து பெட்ரோல் ஊட்டி கொளுத்திய சம்பவம். ஆத்திரம் தீரவில்லை, அந்த தலையை மட்டும் எடுத்து கொண்டு போய் பெரியதண்டாவினுடைய அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருக்கிற ஒச்சரப்பன் திருத்தலத்தில் இருக்கிற சூலாயுதத்தில் குத்தி வைத்து விட்டு, நான் செய்தது சரியென்றால் திருவலம் தெற்குப்புறமாக சொல், நான் செய்தது தவறென்றால் வடக்கு புறமாக எனக்கு ஆலோசனை வழங்கு என்று உத்தரவிட்டு காத்திருந்தார் வீரப்பனார். அந்த இறக்கியம்பள்ளத்தின் வழியாகத்தான் பூனாச்சிக்கு போகிற வழியிலே ஒரு இடத்தில் 2 பக்கமும் புளிய மரங்கள் நிறைந்திருக்கிற ஒத்தையடி பாதை, 2 பக்கமும் உன்னிமுள் செடிகள் கரங்கோர்த்து நிற்கிறது. தொட்டால் குத்திவிடும் என்பதற்கு தயாராகியிருந்த உன்னிமுள் செடிகள் எல்லாத்தையும் விலக்கி கொண்டு பூனாச்சியிலிருந்து கால்நடையாக வந்த பரமசிவம், அவன் கையிலே எப்பொழுதும் துப்பாக்கி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பல்வேறு கிராமங்களில் அது ஒவ்வொரு வீடுகளிலும் அது ஒரு தொழிற்சாலையாக இயங்கி வந்ததை நாம் அறிவோம். அப்படித்தான் வீரப்பனார் குடும்பமும் துப்பாக்கி தயாரித்தது, கருப்பணன் குடும்பமும் துப்பாக்கி தயாரித்தது, கோட்டையூர் பங்காளிகளான தனவாளு மாதையன் போன்றவர்களுடைய குடும்பமும் துப்பாக்கி தயாரித்தது. பூனாச்சியிலிருந்து மாடு வியாபாரத்திற்கு போய்விட்டு பொட்டாப்பட்டி டவுசனுடைய பைகளுக்குள் பணத்தை வைத்து கொண்டு வேகமாக செங்கப்பாடியை நோக்கி பரமசிவம் நடந்து வருகிறார். ஒரு அடர்ந்த வனப்பகுதி மலை சருகளில் ஒத்தையடி பாதையில் வந்து கொண்டிருந்த பரமசிவத்தை பார்த்த கருப்பணனும் வீரப்பனாரும் ஒரு புளிய மரத்தினுடைய பின்பகுதியில் ஒளிந்து கொள்கிறார்கள். பூனாச்சியிலிருந்து வந்த பரமசிவம் கதையளந்து கொண்டு தன்னுடைய நண்பரோடு பேசி கொண்டு வருவதை அறிந்த வீரப்பனார், கருப்பணன் சொல்லுகிறார், வருகிறான் தீர்த்து கட்டு என்று சொல்லுகிறார். உடனடியாக வீரப்பனார் துப்பாக்கியை கருப்பனிடத்திலே கொடுத்து, உன் தம்பி நீயே சுட்டுக்கொள் என்று சொல்லுகிறார். அவருக்கு கைகள் உதறுகிறது, கால்கள் நடுங்குகிறது, உதடுகள் பேச மறுக்கிறது. இதயம் பலவீனமாகி பிடித்திருந்த துப்பாக்கியை கூட ஏந்த முடியாமல் திகைத்து நின்றார் பெரிய கருப்பண்ணன். இதை தெரிந்து கொண்ட பரமசிவம் அவர் வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து கருப்பண்ணனை சுடுவதற்கு தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் வீரப்பனார் டக்கென கருப்பனிடத்தில் இருந்த துப்பாக்கியை வாங்கி பரமசிவத்தை நோக்கி சுடுகிறார். அந்த இடத்திலேயே பரமசிவம் கதற துடித்து கொல்லப்படுகிறார். சற்று கலங்கி போனது மனசு கருப்பண்ணனுக்கு.
ஒரு தாயின் கருவறையில் பிறந்த அண்ணன் தம்பிகள் நாம் ஒருவருக்கொருவர் சொத்திற்காக அடித்துக்கொண்டு இன்றைக்கு தம்பியை இழந்து தவிக்கிறேன் என்று மனமுருகி அழுத வரலாறுகள் நிறைய. வீரப்பனார் அவர்கள் முதலாக செய்த படுகொலை 17 வயதில் கருப்பண்ணனின் தம்பி பரமசிவத்தை தான். உடனடியாக ஊருக்கு தகவல் பறந்து வருகிறது. ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி பேசுகிறார்கள். பரமசிவத்தை படுகொலை செய்த வீரப்பனாருக்கு நாம் என்ன தண்டனை கொடுக்க முடியும் என்று ஆலோசித்து கொண்டிருக்கிற போதே வீரப்பனார் சொன்னார், எனக்கு எதிராக எவரேனும் இங்கே தண்டனை கொடுத்தால் அவர்களையும் பலியெடுப்பேன் என்று மிரட்டுகிறார். பயந்து போன ஊர் மக்கள் வீரப்பனாரிடத்திலே சற்று டிஸ்டன்ஸை அவர்கள் ஃபாலோ பண்ணினார்கள். வீரப்பனார் பரமசிவத்தை சுட்டு போட்டதற்கு பிறகு பரமசிவத்தினுடைய உடல்களை ஊர் பெரியவர்கள் போய் தூக்கி கொண்டு வந்து இறுதி மரியாதை செலுத்தி புதூருக்கும் கிழக்குப்புறமாக இருக்கிற சுடுகாட்டிலே அவரை புதைத்து விடுகிறார்கள். தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ தன் சக நண்பன் கருப்பணனுக்காக கருப்பனின் சொந்த தம்பியான பரமசிவத்தையே பலியெடுத்து தீர வேண்டிய ஒரு கட்டாய தேவை நமக்கு ஏற்பட்டு விட்டது என்று மனமறிந்தினார் வீரப்பனார் அவர்கள். அன்றைய தினம் இரவு பரமசிவத்தின் கல்லறைக்கு போய் அவரை புதைத்த இடத்தில், என்னை மன்னித்து விடு பரமசிவா, வேறு வழி இல்லை, விட்டிருந்தால் நீ என்னை சுட்டிருப்பாய் என்று அந்த கல்லறையில் கண்ணீர் மல்க சொல்லிவிட்டுத்தான் வந்திருக்கிறார் வீரப்பனார். கருப்பண்ணன் உடனடியாக 2 தங்கைகளை கூட்டிக் கொண்டு வேறு வழியில்லாமல் காவேரி கரையின் வடக்கு புறத்தில் சில பகுதிகளில் போய் தங்குகிறார். அந்த கருப்பண்ணனின் மூத்த தங்கை இன்னொருவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. ஆனால் கணவரோடு வாழாமல் வாளாவெட்டியாக கருப்பண்ணன் வீட்டிலே வசித்து கொண்டு அண்ணனுக்கு உதவியாக இருந்தவரை அவருக்கும் சோறு வடித்து போட்டிருந்த தங்கை மலையூர் மம்பட்டியானை காதலித்தது. ஏற்கனவே மலையூர் மம்பட்டியானுக்கு 2 மனைவிகள், பிள்ளைகள். காட்டு வாழ்க்கையை தேர்வு செய்ததற்கு பிறகு மலையூர் மம்பட்டியான் வேறு வழியில்லை, கருப்பண்ணனின் மூத்த தங்கையை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார். திருமணத்தை நடத்துவதற்கு கருப்பனிடத்திலே வந்து சொல்லுகிறார். கருப்பணன் சொல்லுகிறார், அது சரியாக வராது, ஏற்கனவே கணவனை இழந்த பெண், நீயோ 9 பேரை படுகொலை செய்துவிட்டு தலைமறைவாக காடுகளுக்குள் இருக்கிறாய், உனக்கு எந்த நேரத்திலும் மரணம் வரலாம், எப்படி உன் தங்கையை கொடுப்பது என்று மறுதளிக்கிறார். ஆசை 6 மாதம், மோகம் 3 மாதம் என்பதைப் போல மலையூர் மம்பட்டியானுக்கு கருப்பண்ணனின் மூத்த தங்கை பிடிக்காமல் போனது. அதைவிட அழகு நிறைந்த சின்ன தங்கையை கொக்கி போடுகிறார் மலையூர் மம்பட்டியான். உடனடியாக அந்த பெண்ணின் மூலமாக கருப்பண்ணன் பெண்ணாகரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்து அவர்கள் கொடுத்த ஆலோசனையில் அங்கிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மலையூர் மலைப்பகுதிகளில் கோடை காலத்திற்காக பூத்து குலுங்கிற தர்பூசணி பழங்கள் பழுத்து தொங்குகிறது. கருப்பண்ணனின் ஏற்பாட்டில் 2000க்கும் மேற்பட்ட தர்பூசணி பழங்களுக்கு விஷ ஊசி ஏற்றப்படுகிறது. காரணம், கருப்பண்ணனுடைய மூத்த தங்கை சொல்லுகிறார், மலையூர் மம்பட்டியானை பிடிக்க வேண்டுமானால் அவர் விரும்பி சாப்பிடுவது பகலும் இரவும் தர்பூசணி மட்டும்தான், அதிலே விஷம் கலந்தால் மட்டும்தான் அவரை நாம் பிடிக்க முடியும் என்று கருப்பண்ணனின் மூத்த தங்கையும் மலையூர் மம்பட்டியானின் காதலியுமான இருக்கிறவள் சொல்லிவிடுகிறாள். காவல்துறை உடனடியாக மலையூரில் பழுத்து கிடக்கிற அனைத்து தர்பூசணி பழங்களுக்கும் விஷ ஊசி ஏற்றப்படுகிறது. காதலியை சந்திப்பதற்காக இல்லை புது காதலியை சந்திப்பதற்காக மலையூர் மம்பட்டியான் மலையூர் பகுதிக்கு வந்து அங்கே கிடந்த தர்பூசணிகளை எடுத்து சாப்பிட்டு விட்டு 2-3 தலை சுமையாக சுமந்து கொண்டு காதலிக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாய தேவையில் நகர்ந்து வருகிறார். அங்குதான் அவருக்கு மரணம் காத்திருந்தது. அந்த கருப்பண்ணன் தான் மலையூர் மம்பட்டியானை வீழ்த்தினார் என்றெல்லாம் இன்றைக்கும் அரசு கெசட்டிலே இடம்பெற்றிருக்கிறதை நாம் மறக்க முடியாது. வீரப்பனின் பாலிய நண்பராக இருந்த கருப்பண்ணன் மலையூர் மம்பட்டியானை காட்டி கொடுத்ததற்காகவே அரசாங்கம் அவர் பெயரில் 3 ஏக்கர் நிலத்தை எழுதி வைத்தது என்பது வரலாறு.
ஆனால் காலம் அவருக்கு தந்த தீர்ப்பு நீண்ட காலம் வாழ முடியவில்லை. அவரும் புற்றுநோயால் அவதிப்பட்டுத்தான் இறந்து போனார் என்கிற வரலாற்று செய்தி இருக்கிறது. ஆக வீரப்பனார் அவர்கள் சோழக்கொள்ளையில் கிளி விரட்டுவதற்காக பயிற்சி எடுத்த வீரப்பனார் வயிற்றுப்பிழைப்பிற்காக காடுகளில் போய் சிறு சிறு விலங்குகளை அடித்து அந்த விலங்குகளில் வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தினார் வீரப்பனார் அவர்கள். அங்கேதான் பகைமை மூண்டு வளர்ந்து 1989களில் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற போது காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக போட்டியிட்ட ராஜகவுடாவை வீரப்பனார் ஆதரிக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட மதசார்பற்ற ஐக்கிய ஜனதாதளம் என்கிற கட்சியின் சார்பிலே நாகப்பா என்பவர் போட்டியிடுகிறார். நாகப்பா படுதோல்வி அடைவார் என்று வீரப்பனார் அவர்கள் ஒவ்வொரு ஊராக போய் வாக்குகளை சேகரித்ததைப் போல ராஜகவுடா அபரிமிதமாக வெற்றி பெறுகிறார். அந்த வெற்றி நாகப்பாவை எரிச்சலூட்டியது. இதற்கு பின்னால் வேலை செய்த வீரப்பனாரை பலியெடுக்க வேண்டும் என்று டிஎஃப்ஓ சீனிவாசன் இடத்திலே உத்தரவிடுகிறார். டிஎஃப்ஓ சீனிவாசனோ கோட்டையூரில் இருக்கிற பரம்பரையாக எதிரியாக கருதக்கூடிய தனவாளு தங்கவேலு போன்ற பங்காளியிடம் சொல்லி நாகப்பா கொடுத்த துப்பாக்கியை காவல்துறை அதிகாரி வாங்கி கோட்டையூர் பங்காளியிடம் கொடுத்துத்தான் வீரப்பனாரை களையெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆனால் நடந்து வேறு விதமாக முடிந்தது. வீரப்பனார் அவர்கள் பங்காளியினுடைய பேச்சை நம்பி செல்லாமல் சந்தேகத்தோடு போனதால் அந்த 6 பங்காளிகளையும் சுட்டு வீழ்த்திவிட்டு வந்ததுதான் வரலாறு. ஆக தொடக்கத்தில் பரமசிவம் கொலைதான் வீரப்பனாரை பக்குவப்படுத்தியது என்று சொல்லலாம். வீரப்பனார் கொலைதான் அடுத்தடுத்த கொலைகளுக்கு சாத்தியக்கூறுகளாக அமைத்து கொடுத்தது என்று சொல்லலாம். ஆக வீரப்பனாருடைய வரலாற்றில் பரமசிவம் என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு வரலாற்று காவியத்தின் துவக்க கொலை என்றே நாம் பதிவிடுவோம். நன்றி.